ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். இன்றைக்கி க்ளோசரிஸ் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு. அதனால் பசங்களை ஸ்கூலில் விட்டுட்டு ஸ்ட்ரெயிட்டாக நான் கடைக்கு கிளம்பிட்டேன். இங்கே சூப்பர் மார்க்கெட் போகிற வழியில் பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்காண்டி விளையாடுறதுக்கான அழகான இடம்லாம் வச்சுருக்காங்க. எப்பயுமே ரயில்வே ட்ராக் கீழே வாக்கிங் ஜாகிங் போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த இடத்துல அழகாக டிஃப்ரெண்ட்டாக பசங்க விளையாடுற மாதிரி க்ரியேட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வாட்டர் ப்ளே ஏரியா. இருக்கிறதுலே இதுதான் சூப்பராக இருக்குது. எப்பயுமே மாலுக்கு மேலே தான் இருக்கும். இந்த தடவை கீழேயே வச்சுருக்காங்க. ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது பசங்களுக்கு. இதை நம்ம ப்ரெஸ் பண்ணாலே வாட்டர் ஆன் ஆகிடும். இது குறிப்பிட்ட ஒரு டைம் 1 hour போல் ரன் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆஃப் ஆகிடும். நம்ம போகிற மாரினா மறுபடியும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விளையாட வேண்டியதான். நல்லா அடிக்கிற வெயிலுக்கு இங்கெல்லாம் போனாலே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். நல்லா கூலிங்காக இருக்கும். யார் வேணாலும் வரலாம். இது ஃப்ரீ தான். எல்லா நாளுமே ஓப்பனில் தான் இருக்கும். இங்கே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸுமே பசங்க மாற்றிட்டு போகலாம். இங்கே இருக்கிற ஃபுல் ட்ராக்குக்கு அடியிலையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக அழகழகாக ப்ளே ஏரியா வச்சுருக்காங்க. ஃபுல்லாகவே குட்டி பசங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கிற மாரி தான் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கோழி குஞ்சு, ஆடு எல்லாமே பசங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இது ஆஃப்டர்நூன் டைம்ன்றதுனால யாருமே பசங்க விளையாட வரல. ஈவினிங் டைம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. இந்த டைம்லையுமே ஒரு சிலர் ப்ளே பண்ணுவாங்க. இந்த பழம் பாருங்கள், நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அழகாக இருந்தது. ஏதாச்சும் பார்ட்டி ஃபங்க்ஷன் அந்தமாரி நடத்துறதுக்காக ஸ்பேஸுமே இங்கே வச்சுருக்காங்க. குட்டி பசங்களெல்லாம் விளையாட கூப்பிட்டு வர பேரண்ட்ஸ், தாத்தா பாட்டி அவங்களாம் இந்தமாரி ரிலாக்ஸாக உட்காந்து சைக்கிளிங் பண்ணுறதுக்கும் நல்லா வசதியாக இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக மண்ணில் விளையாடுறதுக்கெலாம் அழகாக வச்சுருக்காங்க. மண்ணில் பசங்க இந்த இடத்துல உட்காந்து அழகாக விளையாடிட்டு இருப்பாங்க. லைட்டாக பசிக்கிற மாதிரி இருந்தது. காலையில் கம்மியாக தான் சாப்பிட்டேன். சரி, கோபிடிஎம் இருக்குது, அங்கே ஏதாச்சும் டெசர்ட் சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கேன். இந்த டெசர்ட்லாம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியும் கூட. எல்லாமே பார்த்திங்கன்னா பாசிப்பருப்பு, ப்ரௌன் ரைஸ் அந்த மாதிரி மில்லட்ஸில் செஞ்சு வச்சுருப்பாங்க. இன்றைக்கி நான் பூபூர் ஹீட்டாம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது $2.80. இது கருப்பு கவுனி அரிசி. டேஸ்ட்டு செமையாக இருக்கும். இதில் கவுனி அரிசியை நல்லா வேக வச்சுட்டு இனிப்புக்கு நாட்டு சர்க்கரை, வெல்லம் அந்த மாதிரி சேர்த்துப்பாங்க. சேர்த்துட்டு மேலே தேங்காய் பால் ஊற்றுவாங்க. நல்லாவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இனிப்பு லெவலுமே கரெக்டாக இருக்கும். ரொம்பலாம் அதிகமாக இருக்காது. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை சாப்பிட்டாலே காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்ச மாரி அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு மாலுக்கு கிளம்பிட்டேன். அங்கே தான் ஃபேர் ப்ரைஸ் இருக்குது. ஃபேர் ப்ரைஸ் சென்டர் ஆனதுமே ஃபஸ்ட்டே பொக்கே தான் வச்சுருப்பாங்க. பொக்கே அண்டு பிளான்ஸ். ஃபஸ்ட்டு போனதுமே அதை வாங்குறனோ இல்லையோ சும்மா பார்ப்பேன், அழகாக இருக்கும். ஃப்ரூட் செக்ஷன்லாம் பார்த்திங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும். எல்லா ஃப்ரூட்ஸுமே இருக்குது. சரி, வாங்க வேண்டியதாக வாங்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். பசங்களுக்கு இந்த டிஃபன் பாக்ஸ் வாங்கலாமா வேண்டாமான்னு டபுள் மைண்டாகவே இருந்தது. சரி, ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். அப்புறமா வீட்டில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு வாங்குவோன்னு எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கும் கிளம்பிட்டேன். இதெல்லாம் தான் நான் வாங்கினது. இங்கே சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி பசங்களுக்கு இந்த பாலை தான் யூஸ் பண்ணுறோம், மேஜி மில்க்கு. இது டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். நம்ம ஊர் மாட்டுப்பால் மாரி தான் இருக்கும். பசங்களுமே இதை குடிக்கிறாங்க. அப்புறம் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விட கார்னு, அப்புறம் மஷ்ரூம், தயிர் எல்லாமே வாங்கியிருந்தேன். இந்த கண்டெய்னருமே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். என்னோடய நெயில் ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறதுக்காண்டி நிறைய திங்ஸ் இருக்குது. அதெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ஒரு பாக்ஸ் தேவை. அதனால் $180 சொல்லிட்டு இதை வாங்கியிருந்தேன். இன்றைக்கி ஃபேர் ப்ரைஸில் மொத்தமாகவே பார்த்திங்கன்னா $22 கிட்ட ஆச்சு. இன்றைக்கி காலையிலே சேப்பக்கிழங்கு குழம்பு வச்சுருந்தேன். இன்றைக்கி மதியம் அதான் லஞ்சு சாப்பிட்டாச்சு.
நான் குட்டி ஹேண்ட்பேக் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். ஏற்கனவே இருந்தது வந்து ரொம்ப பழசாயிடுச்சுன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டுட்டேன். இப்போ என்கிட்ட ஹேண்ட்பேக்கே இல்லை. அது ஆர்டர் பண்ணியிருந்தேன், அது இப்போ இருந்தது. இங்கே வந்து சிங்கப்பூரில் வந்து ரீசைக்கிள் வந்து மந்த்லி ட்வைஸ் போல் கலெக்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நோட்டீஸ் வச்சுட்டு போயிடுவாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற திங்ஸ் ஏதாச்சும் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தோன்னா அதை நம்ம ரீசைக்கிளுக்கு கொடுத்துடலாம். நம்ம ட்ரெஸ்ஸு, ஷூ அந்த மாதிரி இருந்தால் கூட டொனேட் பண்ணிடலாம். நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா பாக்ஸாகவே கீழே வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ஒன்றும் வைக்கலை. அதனால் நம்ம பேக்கில் எடுத்துகிட்டு போய் அந்த டேட்டில் கீழே வச்சுட்டு வந்துடலாம், அவங்க எடுத்துப்பாங்க. இந்த பேக் வந்து $5. நான் சிங்கப்பூரில் உள்ள ஷாப்பி என்ற வெப்சைட்டில் தான் வாங்கியிருந்தேன். பேக் ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இதிலே வந்து நிறைய மாடல் இருக்குது. இந்த டிசைன்லேயே பார்த்திங்கன்னா கோல்டன் கலருமே இருக்குது. நான் வந்து ஒயிட் கலர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஜீன்ஸு, குர்தா அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம பேர் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நல்லாவே இருக்குது. நான் இந்த மாதிரி குட்டி பேக்கு தான் அதிகமாகவே யூஸ் பண்ணுவேன். பெரிய பேக்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா கார்டு, மொபைல் ஃபோன், கேஷு அவ்வளோதான் வச்சுருப்பேன். வேறு எதுவுமே எடுத்துகிட்டு போக மாட்டேன். அதனால் எனக்கு இது தாங்க ரொம்பவும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். இதெல்லாம் தான் என்னுடைய நெயில் அக்சசரிஸ். இதெல்லாம் தான் நான் இப்போ அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். லாஸ்ட் டைம் செஞ்சுட்டு எல்லாத்தையும் அப்படியே போட்டு வச்சுட்டேன். எல்லாமே மிக்ஸ் ஆகி ரொம்ப கசமசான்னு இருக்குது. இப்போ எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். நான் ஊரில் இருந்தப்போ நெயில் ஆர்ட் கோர்ஸ் வந்து பண்ணியிருந்தேன். அதனால் அங்கே கொஞ்சம் திங்ஸு கொடுத்துருந்தாங்க ட்ரைனிங் பண்ணுறப்ப. மீதி திங்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் இங்கே சிங்கப்பூரில் வந்துட்டு கொஞ்சம் தேவையானதை மட்டும் வாங்கி வச்சுருக்கேன். இங்கே வந்து நான் ஒரு 3 டைம்ஸ் வந்து நெயில் ஆர்ட் எனக்கே பண்ணியிருக்கேன். ஊரை விட இங்கே சிங்கப்பூரில் பார்த்திங்கன்னா இந்த அக்சசரிஸ் நெயில் ஆர்ட்டுக்கு தேவையானதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது. அதனால் நான் முடிஞ்ச அளவுக்கு இங்கே வந்து தேவையானது வாங்கி வச்சுக்கிட்டேன். இன்னும் நிறையாவே நான் யூஸ் பண்ணாததெல்லாம் இருக்குது. இந்த கேட்டையெல்லாம் இன்னும் ட்ரை பண்ணவே இல்லை. இதுக்கப்புறம் ட்ரை பண்ணணும். வரைக்குமே நெயில் ஆர்ட் வந்து நான் எனக்கு மட்டும்தான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஊரில் இருந்திருந்தால் இந்நேரம் கொஞ்சம் நிறைய பேருக்கு பண்ணியிருப்பேன். சிங்கப்பூரில் இருக்கிறதுனால யாருமே அந்தளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. யாராச்சும் சிங்கப்பூரில் இருந்து நெயில் ஆர்ட் பண்ணணுன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் பண்ணுறேன். நான் ப்ரைடல் மெஹந்தியுமே நான் போடுவேன். ஆர்கானிக் கோன் கூட நான் வச்சுருக்கேன். அதனால் சிங்கப்பூரில் யாருக்காச்சும் அந்த மாதிரி தேவைன்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் போட்டு விட்றேன். பாக்ஸ் வந்து சின்னதாகிடுச்சு. ஒரு 2 செட்டு வந்து பத்தவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். நெக்ஸ்ட் டைம் வாங்குறப்ப பெருசாக வாங்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்ப்போம். டாட்டா.